அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி வந்திருக்கக்கூடியது அதிமுகவினர் தரப்பில் குறிப்பாக ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தில் நிலவக்கூடிய அதிமுகவினுடைய பிரச்சனைகள் இறுதியாக வந்து முடியக்கூடிய இடம் டெல்லியில் என்கின்ற அளவுக்கு தற்பொழுது மாறியிருப்பதாக அவர்கள் அதிமுக தரப்பிலேயே பேசப்படுகின்றது. சோ அது போன்ற ஒரு நிலையில்தான் இது போன்ற பிரச்சனைகள் இறுதியாக வந்து அதிமுக பிரச்சனைகள் இறுதியாக வந்து முடியக்கூடிய இடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய இல்லமாக மாறிவிட்டதா என்ற ஒரு கேள்வியானது எழுவதாக பல தரப்பிலும் கூறப்படுவதை பார்க்க முடிகின்றது. இந்த நிலையில்தான் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றார். இந்த பல்வேறு பிரச்சனைகள், கூட்டணி பிரச்சனைகள் தொடர்பாக அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த சந்திப்பானது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக அதிமுக கட்சிக்குள் அதிகரித்து வரக்கூடிய குழப்பங்கள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் மாறி வரக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலையும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் குறிப்பாக அதிமுகவுக்குள் உட்கட்சி பிரச்சனையானது மிகப்பெரிய அளவில் வெடிக்க தொடங்கி இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் தற்பொழுது தொடர்ந்து பல சந்திப்புகளானது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் காண முடிகின்றது. கூட்டணி பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நோக்கத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவினுடைய பங்கை மீண்டும் உறுதிப்படுத்துவது தொடர்பாகவும் தான் அமித்ஷாவை சந்திப்பதாக இந்த சந்திப்பானது இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அண்மையில் தான் அமித்ஷாவை சந்தித்த சில தினங்களுக்கு முன்தான் செங்கோட்டையன், அதாவது அதிமுகவினுடைய கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் வந்து அமித்ஷாவை சந்தித்ததாக அவர் கூறியிருந்தார். நாம் பார்த்தது போல அமித்ஷா செங்கோட்டையனை பொறுத்தவரையில் அதிமுகவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரிக்கப்பட்ட தலைவர்கள் ஒன்றிணைய வேண்டும், அதற்கு 10 நாட்கள் கால அவகாசம் கொடுக்கப்படுவதாக அவர் தரப்பில் கூறப்பட்டிருந்தது. அதன் பிறகு உடனடியாக செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டார். அந்த நிலையில் தான் அவர் டெல்லி வந்து அவரும் அமித்ஷாவை சந்தித்ததாக கூறியிருந்தக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியும் இங்கு வந்து அமித்ஷாவை சந்திப்பது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அண்மையில் அமமுக தலைவர் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகி எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்க மறுத்துவிட்டார் என்பதும் நாம் பார்க்க வேண்டிய ஒன்று. இதுபோன்று அதிமுகவை பொறுத்தவரையில் பல பிரச்சனைகள் தற்பொழுது அங்கு நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகின்றது. அது மட்டுமல்லாமல் பாஜகவை பொறுத்தவரையில் தமிழகத்தில் தமிழக மக்களிடையே பாஜகவிற்கு பெரிய அளவில் வரவேற்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவை பொறுத்தவரையில் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பது என்பது அதிமுகவுடைய தொண்டர்களுக்குமே அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்குமே அது ஒரு பெரிய அளவில் ஒரு வரவேற்பை பெறவில்லை, அவர்களிடம் கூட அந்த வரவேற்பு பெறவில்லை என்ற ஒரு சூழ்நிலையும் இருந்து கொண்டிருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. இது போன்ற ஒரு நிலையில் ஜெயலலிதாவின் காலத்தில் மிகவும் ஒரு கட்டுக்கோப்பாக இருந்த அதிமுகவானது தற்பொழுது சிதறுண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது பல்வேறு பிரச்சனைகளுக்கு அவர்களுடைய கட்சி பிரச்சனைகளுக்கு வழிவகுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது அமித்ஷாவை சந்தித்திருக்கின்றார். அடுத்த கட்டமாக இது எப்படி செல்ல போகின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நான் பார்த்தது போல எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் என்பதை பாஜக இன்னும் உறுதிப்படுத்தி அவர்கள் அறிவிக்கவில்லை. சட்டமன்ற தேர்தலும் தமிழகத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சிக்கலே இன்னும் அவர்களுக்குள் ஒரு முடிவுக்கு வந்தபாடு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த கூட்டணியானது எந்த அளவிற்கு வலுவாக இருந்து தேர்தலை சந்திக்கப் போகின்றது அல்லது இந்த கூட்டணிக்குள்ளேயே குழப்பம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பது தொடர்பாக பல பிரச்சனைகள் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி டெல்லி வந்து இன்றைய தினம் தற்பொழுது அமித்ஷாவை பார்த்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது அரசியல் வட்டாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றது.